ஒப்புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இதை வந்து பருப்பு போலி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கலருக்காக வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் நல்லா பிடிச்ச வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் தூள் ஒரு 2லேருந்து 3 இது வந்து சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரோமாக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோகோனட் அது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம மாவு வந்து ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி உள்ளே வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மெலிசாக இதாகும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு கோல்டன் கலரில் ஆகிறது நமக்கே தெரியும். அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்மளே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் டைமு, ஸோ எல்லாம் ஸ்கூல் லீவில் இருந்து வீட்டில் இருப்பாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ரெசிபி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.